கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஓ கர்த்தர் நல்லவர். ஏசாயாவின் புஸ்தகம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் சோதரம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 26 4வது வசனம் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தரின் நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் சொல்ல விரும்புகிற அவருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உங்கள் மத்தியிலே நீ சுதந்திரம் கன்மலையாகிய யெகோவாவாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவே. கன்மலையாகிய யெகோவாவாய் இருக்கிறேன். அப்படியானால் கன்மலையாகிய யெகோவாவாய் இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? புயல் அடிக்கும், கீழ் காற்று உண்டாகும், சுழல் காற்று சுழன்று வரும், பெரும் மழை பெய்யும், இடியும் மின்னலும் உண்டாகும், இயற்கையின் சீற்றங்கள் எங்கும் காணப்படும். இவை எல்லாம் எல்லா இடத்தில் வந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி வைத்திருக்க போகிறார் என்று சொன்னால், ஒரு கன்மலையை போல கர்த்தர் வைக்க போகிறார். கன்மலை. இந்த கன்மலை என்பது கர்த்தர் நல்லவை. இந்த கன்மலைக்கு பல தன்மைகள் இருக்கிறதாக நாம் வேதத்திலும் பார்க்கிறோம், இயற்கையிலும் பார்க்கிறோம். கன்மலைக்கு இருக்கிற பல தன்மைகள் என்ன? நம்பர் 1, இந்த கன்மலை ரொம்ப உறுதியானது. கர்த்தர் நல்லவை. அவ்வளவு சீக்கிரத்திலே இந்த கன்மலையை அசைக்க கூட முடியாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பூமி அதிர்ச்சிகள் வரும், பூமி குலுங்கும், பூமி நடுங்கும், பூமி அதிர்வுகள் உண்டாகும் என்றெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம். இது எல்லாம் பூமியில் உண்டானாலும் அந்த கன்மலை மட்டுமே பார்த்தீங்கன்னா அப்படியே உறுதியாய் நிற்கக்கூடியது. இது கன்மலைக்குரிய முதலாவது ஒரு அடையாளம். அப்படியானால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். இந்த கன்மலை எப்படி உறுதியாய் நிற்கிறதோ கவலைப்பட வேண்டாம். உங்களையும் தேவனாகிய கர்த்தர் உறுதியாய் நிற்க வைப்பார். ஆமென். உறுதியாய் நிற்க வைப்பார். சரி, இந்த கன்மலை உறுதியாய் நிற்கிறதே. இரண்டாவதாக, இந்த கன்மலை எங்கே உறுதியாய் நிற்கிறது? எங்கே உறுதியாய் நிற்கிறது? அது தரையிலே நிற்கிறது. தரையிலே நிற்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே பல காரியங்கள் பல இடத்திலே வேறு வேறு உயரத்திலே நிற்கிறதையும் நிறுத்தப்பட்டதையும் நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கு கன்மலை என்பது தரையிலே இருக்கிறது. முதலாவது அது உறுதி. அந்த உறுதி என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதையும், உங்களை தேவன் உறுதியாய் நிறுத்துவார். யார் உங்களை பிடுங்க அசைக்க கிள்ளே பார்த்தாலும் அது முடியாது என்பதை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, இந்த கன்மலை எங்கே நிற்கிறது? தரையிலே. இந்த தரையிலே என்பதை வேதம் என்னவாய் சொல்லுகிறது? நீ நிற்கிற பூமி என்று சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. சோதரம், அந்த நீ நிற்கிற பூமி கர்த்தர் நல்லவே. அப்ப நம்ம நிக்கிற பூமிக்கு தான் வேதத்திலே
தரை என்று பார்க்கிறோம். அப்போ இந்த கன்மலை தரையிலே நிற்கிறது எதை காண்பிக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவர், கூட இருக்கிற பொருட்கள் எல்லாம் நகரும். அந்த கண்மலைக்கு பக்கத்துல வருகிறவைகள் எல்லாம் நகர்ந்து போய்விடும். ஆனாலும் தேவனால் நிறுத்தப்பட்ட இடத்திலே அந்த தரையை விட்டு, தேவனால் நிறுத்தப்பட்ட அந்த பூமியை விட்டு அந்த கண்மலை இடம்பெயர்வதே கிடையாது. இடம்பெயர்வதே கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் கிருபையும் உண்டாவதா. அப்போ இந்த கண்மலை இரண்டாவது அதோட அடையாளம், அது தரையிலே நிற்கக்கூடியது. இந்த தரை என்பது எதை காண்பிக்கிறது? தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட இடத்தை காண்பிக்கிறது. ஆமென். தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட இடம். இங்கேயே நில் என்று இம்மட்டும் நில், மிஞ்சி வராதே என்று பார்க்கிறோம். நான் இங்கே நின்று காத்து கொண்டிருங்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அவ்வளோ பெரிய கண்மலை தரையிலே நிற்கிறது என்று சொன்னால் அது தேவனால் நிறுத்தப்பட்ட ஒரு இடம், தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட இடம். தேவனால் நிறுத்தப்பட்ட ஒரு இடத்துல, தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு இடத்துல ஒரு தேவ பிள்ளை நியமிக்கப்பட்டால், ஒரு தேவ பிள்ளை இருத்தப்பட்டால், ஒரு தேவ பிள்ளை நிறுத்தப்பட்டால் அந்த இடத்தை விட்டு தேவனை தவிர வேறு ஒருவராலும் அசைக்க முடியாது. தேவனை தவிர உங்களை அசைக்க ஒருவராலும் கூடாது. அதைத்தான் இங்கு ஏசாயா 26:4 பார்க்கிறோம். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். இந்த கன்மலை தனக்கு நியமிக்கப்பட்ட இடத்திலே உறுதியாய் நிற்கிறது. நிலைத்து நிற்கிறது, அசைக்க முடியாமல் நிற்கிறது. இந்த 2024 ஆண்டிலே என் தேவன் உங்களை உறுதியாய் நிறுத்துவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தானியேல் உறுதியாய் தேவனால் நிறுத்தப்பட்ட இடம் பாபிலோன். ஆனால் அங்கே தானியேல் நிற்க கூடாதபடிக்கு அவன் மீது குற்றச்சாட்டுக்கள் வந்தது. அவனுடைய பக்தியே அவனுக்கு விரோதமாய் மாறினது. அவன் கர்த்தரை துதிப்பதே அவனுக்கு சத்துருவாய் மாறினது. அவன் ஜன்னல் கதவை திறந்து வைத்து எருசலேமை நோக்கி பண்ணின வேண்டுதலே அவனுக்கு துரோகங்களாய் முடிந்தது. அவனுடைய தேவனுக்கென்று அவன் வைத்திருந்த பரிசுத்தமும் நீதியுமே அவனை கரை உள்ளவன் என்று குற்றம் சாட்டினது. இப்படி ஒரு பக்கத்திலே தானியேலின் காரியம் தேவனுடைய பார்வையிலே செம்மை, நீதி, நியாயம், கிருபை நிறைந்ததாய் இருக்கிறது. மறுபக்கத்திலே தானியேலின் காரியம் சத்துருக்களின் பார்வையிலே அவன் அநியாயக்காரன், பிரமாணத்தை மீறுகிறவன், ராஜ சட்டத்தை மீறுகிறவன், கீழ்ப்படியாதவன். இவன் இந்த தேசத்துக்கு லாயக்கற்றவன் என்று சொல்லி மற்றவர்களால் குற்றம் சாட்டப்பட்டான். ஒரு பக்கத்திலே தானியேலை கர்த்தர் பார்க்கிறார், மறுபக்கத்திலே தானியேலை சத்துருக்கள் பார்க்கிறார்கள். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீ உறுதியாய் நில், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். சத்துருக்கள் சொல்லுகிறார்கள், நீ இங்கே நிற்க கூடாது, இது எங்க ராஜ்யம், இது எங்க அரசாங்கம், இங்க நாங்க தான் சூத்திர மந்திரவாதியா இருப்போம், நாங்க தான் இங்க கல்தேயரா இருப்போம், நாங்க தான் இங்க ஜோசியக்காரரா இருப்போம், நாங்க தான் குறி சொல்லுகிறவளா இருப்போம், நாங்க தான் ராஜாவுக்கு 3ஆம் ஸ்தானத்துல 2ஆம் ஸ்தானத்துல இருப்போம், நீ இருக்க
கூடாது என்று சொல்லி சத்துருக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அந்த இடத்திலே அவ்வளவு சத்துருக்கள், அவ்வளவு விரோதிகளுக்கு மத்தியிலே தானியேலை தேவன் இந்த உறுதியான நித்திய கண்மலையாய் வைத்தார். இதே தேவன் தான் இந்த 2024 வருஷத்துல இந்த தேவன் உங்களை நித்திய கண்மலையாக தரையிலே நிற்க பண்ண போகிறான். பூமி மீது நிலைத்து நிற்க பண்ண போகிறான். பாபிலோன்கள் வரட்டும், ஒன்றும் செய்ய முடியாது. சத்துருக்கள் வரட்டும், ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை இழிவுபடுத்துதலும் குற்றம் சாட்டுதலும் வரட்டும், ஒன்றும் செய்ய முடியாது. குறித்த நாள், குறித்த நேரம் வரும்போது நீங்கள் திரும்பி பார்த்தால், தானியேலே, நீங்கள் மட்டும்தான் நிற்க போகிறீர்கள். உங்கள் சத்துருக்கள் அங்கு இருக்க போவது இல்லை. நித்திய கண்மலையாகிய தானியேலை அசைக்க பார்த்த இடத்திலே இப்போது கர்த்தர் தானியேலை எங்கு நிறுத்தி இருக்கிறார்? சிங்க கெபிக்கு மேலே ராஜா நிற்கிறான். சிங்க கெபிக்கு உள்ளே தானியேல் இருக்கிறான். அடுத்த க்ஷணம் வந்தபோது மேலே தூக்கப்பட்ட உடனே தானியேலும் ராஜாவும் ஒரே இடத்தில் நிற்கிறார்கள். இதுதான் இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பு. இன்றைக்கு சிங்கக்கவி போல இருக்கலாம், எத்தனையோ கிரியைகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை மேலே தூக்க போகிறார். அந்த மேலே தூக்கும் போது ராஜாவுக்கு சமானமாய் நீங்களும் ராஜாவும் ஒன்றாய் நிற்க போகிறீர்கள். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. கண்மலை என்று சொன்னால் அது ஒன்று உறுதியாயிருப்பது. கண்மலை என்று சொன்னால் இரண்டாவது அது நிலைத்து நிற்பது. நிலைத்து நிற்பது. மூன்றாவது, இந்த கண்மலை என்பது எதை காண்பிக்கிறது? தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் தன்னை காண்பிக்க கூடியது தான் கண்மலை. ஒரு மனுஷன் பிரயாணத்திலிருந்து வருகிறான். வருகிற வழியிலே அவனுக்கு பார்க்கிறான், ஒரு உயரமான மலை தெரிகிறது. அதுவே அவனுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. அப்ப சொல்றான், இதோ மலை தெரிஞ்சிருச்சு, அந்த ஊர் மலை, இதோ போயிட போலே பார்க்கிறான். ஆனா அவனுக்கு அப்பதான் தெரியுது, மலை கண்ணுக்கு தெரியுது, ஆனா மலை எங்க இருக்குன்னா எத்தனையோ மைலுக்கு அப்பால் இருக்கு. அப்போ மலை என்பது கர்த்தர் நல்லவே, தூரத்தில் இருக்கிறவர்களின் கண்களுக்கும் தெரியக்கூடியது தான் கண்மலை. இது ஒரு தேவனுடைய வெளிப்பாட்டின் வார்த்தை. சம்பை டகத்தினியா துரா திரிக்க தூக்கத்தை நமா டகுதனாக்கு. இந்த 2024 வருஷத்திலே தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் உங்களை வெளிப்படுத்த போகிறார். தூரத்தில் இருக்கிறவர்களும் உங்களை கண்ணோக்க போகிறார்கள், பார்க்க போகிறார்கள். தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் நீங்கள் ஒரு அடையாளத்தின் பார்வையாக இருப்பீர்கள் என்று மகிமையின் தேவனாகிய கர்த்தர் சூழரைத்து சொல்ல. நீங்கள் வெகு தூரத்துக்கு காணப்பட போகிறீர்கள். மறைந்திருக்கிறீர்களோ, ஒளிந்திருக்கிறீர்களோ, என்னை வெளிப்படுத்துவதற்கு என்னிடத்தில் எந்த கிருபையும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், கண்மலையே கண்மலையே, நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீ என்னோடு நில், நான் வைத்த இடத்தில் நில், நீ நின்றால் மாத்திரம் போதும், நீ ஓட வேண்டாம்.
நீ அலைய வேண்டாம். கண்மலையே, கண்மலையே, நீ நில், என்னோடு நில், நான் வைத்த இடத்தில் நில், உன்னை நான் உயர பண்ணுவேன், தூரத்தில் இருக்கிறவர்கள் உன்னை காண பண்ணுவேன். இது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்திலே தூரத்திலிருந்து பார்க்க வந்த 2 பேரை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஒருவரும், புதிய ஏற்பாட்டிலே ஒருவர். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனை காண்பதற்காக ஷேபாவில் இருந்து ராஜஸ்திரி வந்தார். தூரத்தில் இருந்த அவள் சாலமோனை நேரில் காணும்படி அவள் தன் ரதங்களோடும் குதிரைகளோடும் பரிவாரத்தோடும் வாசனை திரவியங்களோடும் காணிக்கைகளோடும் சாலமோனை பார்க்க வந்தாள். தூர இடத்தில் இருந்து அவள் வந்து சாலமோனுடைய அரண்மனையில் நுழைந்தார். அவளுக்கு அங்க சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டது. ஷம்பா டகித்தினி கத்துராபால் அவன் கேட்கிறார். ஷேமாவின் ராஜஸ்திரி என்பது தூரத்திலிருந்து வந்தாலே, தூரத்திலிருந்து சாலமோனை அவள் அந்நாட்களிலே கண்டுபிடித்தாலே, இதே போலதான் அநேகருக்கு தூரத்தில் காணப்பட்ட உங்களுடைய ஜீவியோ இனி எல்லா கண்களிலும் காணத்தக்கதான மகிமையின் ஜீவியமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இது நடக்கும். ஷபோத்தி ஹந்தா ரபோத்து ரீ கடாக்கத்து ரா கடாக டகதினித்து ரீ கடாக டகதராத்தியா. ஆண்டோருடைய ஆவியானவன் அந்த ராஜஸ்திரியின் ஒரு தரிசனத்தை உங்களுக்காக சிலர் கண்களில் திறக்க பண்ணுகிறார். நீங்கள் உயரமாய் தெரிவீர்கள், தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரிவீர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், இந்த வருஷத்திலே தேவனாகிய கர்த்தர் தூர இடத்தில் இருக்கிற மேன்மக்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறார். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற 3வது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வருடத்திலே உங்களை தேடி மேன்மக்களை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும் என்று இவைகளை செய்கிற இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சூளுரைத்து சொல்லுகிறார். நன்றி பிதாவே. அப்போ பழைய ஏற்பாட்டிலே தூரத்திலிருந்து வந்தது ஷேபாவின் ராஜஸ்திரி. அவருடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் அவள் பெற்றுக்கொண்டார். 2வதாக தூரத்திலிருந்து வந்து கண்டுபிடித்தவர்கள், பார்த்தவர்கள் யார் என்று சொன்னால் சாஸ்திரிகள் என்று புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அவர்கள் தெற்கு பகுதியில் இருந்து, தென் தேசத்தில் இருந்து புறப்பட்டு நீண்ட பயணத்தை செய்து வந்து இயேசுவை கண்டார்கள். ஆமென். இயேசு ஒரு இடத்துலதான் இருந்தா, அதே இஸ்ரவேலில் மட்டும்தான் இருந்தா, அதே எருசலேமிலே பெத்லகேமிலே மட்டும்தான் இருந்தா. அவர் இருக்கிற இடத்தை தேடி கண்மலையாகிய இயேசுவை தேடி சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்தார்கள். வந்து காணிக்கைகளை கொடுத்து பணிந்து கொண்டார்கள். வந்து காணிக்கைகளை கொடுத்து சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆம், உங்களை கண்மலையை போல நிறுத்த பண்ணுகிற தேவன் தூரத்தில் இருக்கிறவர்களும் காணத்தக்கதான கண்மலையாய் மாற்றுகிற தேவன் நல்ல சாஸ்திரிகள் போன்ற தேறின ஆவிக்குரியவர்களோடு உங்களை கர்த்தர் இந்த வருடத்தில் இணைக்க போகிறார். சரித்திரம் தெரிந்தவர்களோடு கர்த்தர் உங்களை இந்த வருடத்தில் இணைக்க போகிறார்.
அவர்கள் வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து உங்களை பணிந்து கொள்ளுவார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலே சாலமோனுக்கு தூரத்தில் இருக்கிற அநேகர் வந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை தேடி தூரத்தில் இருக்கிற அநேகர் வந்தார்கள். அதுதான் கன்மலை, அதுதான் கன்மலை, அதுதான் நித்திய கன்மலை. இந்த சத்தியம் இயேசுவை காண்பிக்கிறதே. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். சுயமாய் திட்டமிடாதிருங்கள். குறுக்கு வழியை தேடாதிருங்கள். உங்களை தேவன் அந்த இடத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் கன்மலையாய் வைக்கிறார். சகோதரி, உங்களை தேவன் அந்த இடத்திலே கன்மலையாய் வைக்கிறார். சகோதரரே, நீங்கள் நின்றால் மாத்திரம் போதும். ஆண்டவர் வைத்த இடத்துல இருந்தால் மாத்திரம் போதும். ஆண்டவரோடு பொறுமையோடு இருந்தால் மாத்திரம் போதும். இருக்கிற இடத்துல அவர் உங்களை கன்மலையை போல வளர பண்ணுவார். ரபுக்கத்துராபா சிபித்துரா கத்துராபாலாபா ஒரு இடத்துல இருக்கிற கண்மலையை தூரத்தில் இருக்கிற பிரயாணி காண்பதை போல இந்த வருடத்திலே தூரத்தில் இருக்கிறவர்கள் உங்களை கண்டுபிடிப்பார்கள், உங்களை காண்பார்கள். காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளையே? உங்க வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. உங்கள் வாயிலே தேவனுடைய வசனம் இருக்கிறது. உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையும் தேவனுடைய வசனமும் இருக்கிறபடினால் அதை கேட்பதற்காகவே வருவார்கள். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி சவுலும் அவருடைய வேலைக்காரர்களும் 5 தேசங்களை கடந்து, சவுலுமோட வேலைக்காரனும் 5 தேசங்களை கடந்து சாமுவேலை தேடி வந்தார்கள். அவர் பெரியவர், அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும் என்று வந்தார்கள். சாமுவேல் அங்கேயே இருந்தான், உறுதியாய் இருந்தான். அவன் எங்கும் போகாதிருந்தான். இருக்கிற இடத்தை தேடி சவுல் வந்தான். சவுலுடைய வேலைக்காரன் வந்தான். வந்த சவுலுக்கு சாமுவேல் மூலமாய் வெளிப்பாடு வந்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள். தளர்ந்து போகாமல் நில்லுங்கள். படபடத்து போகாமல் நில்லுங்கள். அசையாமல் நில்லுங்கள். கர்த்தரோடு நில்லுங்கள். உங்களை தேடி சவுல்களை கர்த்தர் கொண்டு வருவார். அவர்களை பவுல்களாக மாற்றுகிற அபிஷேகத்தின் வார்த்தைகளை உங்களிடத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் தான் தீர்க்கதரிசிகளாய் மாறப்போகிறீர்கள். இதுதான் உயர்ந்து நிற்கிற கன்மலை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 4வதாக இந்த கன்மலைக்கு இன்னொரு அடையாளம் உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கன்மலைக்கு 4வது அடையாளம் என்ன? இந்த கன்மலையின் மீது நல்ல மரங்கள் உண்டு, நல்ல கேதுருக்கள் உண்டு, நல்ல தேவதாருகள் உண்டு. நல்ல இலைகளும் கொடிகளும் சுத்திரம், நல்ல அருமையான சுத்திரம் கொப்புகளும் உண்டு. அப்படியானால் இந்த மரங்களும் செடிகளும் கொடிகளும் கொப்புகளும் எதை காண்பிக்கிறது? இந்த கன்மலையின் மேல் இருக்கிற மரங்களானது தனித்தனியாய் ஆங்காங்கு தூரம் தூரமாய் இருக்காதபடி மரங்களோடு மரங்களும் கொப்புகளோடு கொப்புகளும் செடிகளோடு செடிகளும் ஒன்றாய் இருக்கும். நெருக்கமான தோட்டம் போல காணப்படும், அடர்த்தியான தோட்டம் போல காணப்படும். இந்த நல்ல ஒரு காரியம் அந்த கன்மலையின் மீது
தான் பார்க்க முடியும். இது எதை காண்பிக்கிறது? நல்ல ஒரு ஐக்கியத்தை. எல்லாரையும் அன்பின் கயிற்றினால் கட்டி இழுக்கிற அன்பின் ஐக்கியத்தை காண்பிக்கிறது. இந்த கண்மலைக்கு இந்த நித்திய கண்மலைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற 4வது ஒரு அடையாளம், எல்லா மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் கொப்புகளையும் இலைகளையும் எல்லாவற்றையும் இணைத்து அது சுமந்து கொண்டிருக்கக்கூடியது தான் கண்மலை. சுமந்து கொண்டிருப்பது மரங்களுக்கும் செடிகளுக்கும் மேலாக கண்மலை கிடையாது. கண்மலைக்கு மேலே தான் அந்த மரங்கள் இருக்கிறது, செடிகளும் கொடிகளும் கொப்புகளும் இருக்கிறது. அப்போ இந்த கண்மலை என்பது எதை குறிக்கிறது? ஆண்டவர் இந்த வருஷத்திலே உங்களை தகப்பனாக மாற்ற போகிறார். தகப்பன் தன் பிள்ளையை தோளில் மேல் சுமப்பதை போல இந்த மரங்களையும் செடிகளையும் கண்மலை சுமப்பதை போல நீங்கள் அநேகரை சுமக்கிற ஒரு தகப்பனாக லங்கி துட்டாப்பத்துற பத்தியா கத்துற மரப சமாத்துரியா எதையும் சுமக்கிற எல்லாரையும் சுமக்கிற ஒரு தகப்பனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் இல்லாவிட்டால் அங்கு தீ பிடித்து விடும். நீங்கள் இல்லாவிட்டால் மரங்கள் எரிந்து போய்விடும். நீங்கள் தள்ளிவிட்டால் அவர்கள் முறிந்து விழுந்து விடுவார்கள். ஆனால் தீப்பிடிக்காமல் இருக்க வேண்டுமானால், எரிந்து போகாமல் இருக்க வேண்டுமானால், முறிந்து விழாமல் இருக்க வேண்டுமானால் அந்த மரங்கள் கண்மலையின் மேல் நடப்பட வேண்டும். கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2024 வருஷத்துல உங்களை நல்ல ஒரு தகப்பனாய் கர்த்தர் மாற்றி, நல்ல ஒரு தாயாக கர்த்தர் உங்களை மாற்றி, எல்லாரையும் இணைக்கிற, எல்லாரையும் சுமக்கிற, அவர்களுடைய வேர்களை உங்கள் மீது வைத்துக் கொள்ளுகிற அந்த கண்மலையாய் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த கண்மலையாய் கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஷமாபாலி கரோக்கா தரக்கத்துரவரவக்கத்தக்கத்துரவரவரவரதியா. கண்மலை அதே இடத்துல நின்று மரமும் செடிகளும் தாங்கள் வந்து ஒட்டி கொண்டது. அதே போல தேவன் வைத்த இடத்திலே நீங்கள் நில்லுங்கள். கர்த்தரோடு நில்லுங்கள். நீங்கள் நின்றால் போதும். இந்த வருஷத்திலே தேவதாரு மரங்கள் உங்களிடத்தில் வந்து முளைக்கும். நல்ல சந்தன மரங்கள் உங்களிடத்தில் முளைக்கும். நல்ல ஒளிவ மரங்கள் உங்களிடத்தில் முளைக்கும். நீங்கள் எல்லாரையும் சுமக்கிற ஒரு தகப்பனாக, எல்லாரையும் சுமந்து நிற்கிற ஒரு தாயாக மாறப்போகிறீர்கள். இதோ இருதயத்தை ஒரு திறந்த இருதயமாய் கர்த்தர் மாற்றுகிறார். திறந்த இருதயமாய் கர்த்தர் மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அங்கி லகுத்துரமா தரா பட்டக்கத்துரா மாத்தி கத்தக்கிறா. நானே பலனற்று கிடக்கிறேன், நானே திடனற்று கிடக்கிறேன், எனக்கே ஆரோக்கியம் இல்லாதிருக்கிறேன். நான் எப்படி எல்லாரையும் சுமக்க முடியும், நான் எப்படி எல்லாரையும் தாங்க முடியும் என்று நீங்கள் கேட்கிறீங்க. இது மாம்சத்தின் பலத்தினால் சுமக்கிற சுமை அல்லவே, இது ஆத்துமத்தின் பாரமாகிய சுமை அல்லவா? இது ஆத்துமத்தின் பாரத்தின் சுமை அல்லவா? ஆனபடியினால் நீங்கள் சரீரத்திலே சுமக்காதபடி உங்க உள்ளத்திலே சுமக்க போகிறீர்கள். இந்த தொழுவத்தில் இல்லாதவைகளாகிய இன்னும் ஒரு ஆடு, இன்னும்
சில ஆடுகள் வெளியே இருக்கிறதே, அந்த வெளியே இருக்கிற ஆடுகளையோ கொண்டு வரக்கூடிய வருகிறவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு கண்மலையாக, நித்திய கண்மலையாக தேவன் உங்கள் இருதயத்தை மாற்றுகிறார். தேவன் உங்கள் இருதயத்தை மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே குறுகின உள்ளமும் விடாய்த்து போன இருதயமும் கண்ணீர் வடிக்கிற மனமும் உடையவர்களாய் அல்ல, எல்லாவற்றையும் சுமக்கிற, எல்லாவற்றை தாங்குகிற அந்த இருதயமாய் தேவன் உங்களுக்கு தருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அங்கி டகத்து நீத்தி ரகத்தி தங்கு டகத்தி தந்து ரகத்தி ரா கதுராமா கரபாலா அந்தி கதினி தத்து ரகத்தி கத்து கரபா தக்கத்தலமரதா. உங்களை தேவன் நித்திய கண்மலையாய் அநேகரை ஐக்கியப்படுத்துகிற, அநேகரை அன்பின் கயிற்றினால் கட்டி இழுக்கிற அந்த மனுஷனாக, அந்த மனுஷ கயராக உங்களை கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த யெகோவா என்னும் நித்திய கண்மலையின் 4வது அடையாளம். இதுதான் இது யெகோவா என்னும் நித்திய கண்மலையின் 4வது அடையாளம். கடைசியாக ஆவியானவர் சொல்லுகிற இன்னொரு தீர்க்க தரிசனத்தை உங்களோடு சொல்லிவிடுகிறேன். ரம்பிதி ஹந்தா தகத்தினி. ஓ, இந்த கண்மலை யாருக்குரியது? இந்த கண்மலை யாருக்குரியது? ஓ, முதலாக ஓ கீழே இருந்து ஆபிரகாம் மலைக்கு மேலே ஏறினான். ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கோடு மலைக்கு மேலே ஏறினான். ஓ கர்த்தர் நல்லவே. 2வதாக கீழே இருந்து மோசே மலைக்கு மேலே ஏறினான். ஓ கர்த்தர் நல்லவே. 3வதாக கீழே இருந்து எலியா மலைக்கு மேலே ஏறினான். 4வதாக இயேசு கீழே இருந்து மலைக்கு மேலே ஏறினார். 5வதாக பத்மு தீவு யோவான் அவன் பரிசுத்த மலையிலே ஏறினான். அப்படியானால் இந்த நித்திய கண்மலை என்கிறது எதை காண்பிக்கிறது? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருடத்திலே உங்களை தேடி பரிசுத்தவான்களை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். பரிசுத்தவான்களையோ உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களையும் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். மகனே, மகளே, இன்றைக்கு நீங்கள் தனித்திருக்கலாம், நீங்கள் இன்றைக்கு வெறுமையா இருக்கலாம், ஓசத்துல என்னால் என்ன முடியும் என்று யோசித்திருக்கலாம். ஆனா உங்களை தேடிதான் கர்த்தர் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் கொண்டு வருகிறார். இந்த மலையின் மீது ஆபிரகாமும் ஈசாக்கும் ஏறினார்கள். ஆபிரகாமும் ஈசாக்கும் ஒருமித்து ஏறினார்களே, அது எதை குறிக்கிறது? எம்மாவூர் சீசர்களும் இயேசுவும் ஒருமித்து நடக்கிற ஜீவியத்தை குறிக்கிறது. ஓ, ஆபிரகாமும் ஈசாக்கும் பேசிக்கொண்டே ஏறினதை போல இந்த வருடத்திலே ஓ நீங்களும் தேவனும் ஒன்றாய் பேசிக் கொண்டிருக்க போகிறீர்கள். ஓ கர்த்தர் நல்லவே. விசுவாச ஜீவியத்திலே சோதனையை ஜெயிக்கிற மனுஷனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆபிரகாமும் ஈசாக்கும் மலையிலே பேசிக்கொண்டே ஏறினார்களே, அது எதை காண்பிக்கிறது? சோதனையை ஜெயிப்பதை காண்பிக்கிறது. மகனை கொல்ல வேண்டும் என்கிற சோதனை ஆபிரகாமுக்கு, இந்த சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்பது ஈசாக்குக்கு. ஆபிரகாமுக்கும் ஜெயம் கொடுத்தான், ஈசாக்குக்கும் ஜெயம் கொடுத்தார். யெகோவா ஈராய் தேவன் வெளிப்பட்டாரே. இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களை கண்மலையாய் வைத்திருக்கிறது நிமித்தம் உங்களை தேடி ஆபிரகாமை போன்ற
ஈசாக்கை போன்ற தேவ பிள்ளைகளை கொண்டு வர போகிறார். அவர்களை கொண்டு நீங்கள் சோதனைகளை ஜெயிக்க போகிறீர்கள். லம்பி டக்குத்துராமா ஷமோத்தி கதீரா தக்குத்துராமரதி. சோதனை உங்களை ஜெயிக்க போவது இல்லை, நீங்கள் சோதனையை ஜெயிப்பீர்கள். இது கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை. அண்டா டெகித்துனா துரா ஷமோக்கத்திருக்கிறா. இரண்டாவது, மோசே கீழே இருந்து மலைக்கு மேலே ஏறினால் அது தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறதே. அங்கு சொகுசாவின் மகிமையை கண்டான், பரிசுத்த அக்கினியை கண்டான், பரிசுத்த மேக கூட்டத்தை கண்டான். ஓ கர்த்தர் உன்னதங்களின் தேவனுடைய மகிமைக்குள் அவன் காணப்பட்டான். பரிசுத்த இடி முழக்கங்களை கண்டான், பரிசுத்த மின்னல்களை கண்டான். இது எல்லாம் தேவனுடைய மகிமையை குறிக்கிறதே. உங்களை தேவன் கண்மலையாய் வைத்து உங்களை தேடி மோசடிகளை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அந்த மோசையோடு கூட நீங்கள் இணைந்து தேவனுடைய மகிமையை காணப்போகிறீர்கள். ஓ இடி முழக்கத்தின் சத்தங்களை கேட்க போகிறீர்கள். மின்னல்கள் என்கிறதான வேகத்தின் தேவனுடைய செயல்களை காணப்போகிறீர்கள். மேகங்கள் என்கிற ஆகாய விரிவின் கர்த்தருடைய கிரியைகளை பார்க்க போகிறீர்கள். ஓ கர்த்தர் நல்லவே. மோசையோடு பேசின தேவ சத்தம் இந்த வருஷத்தில் உங்களோடு பேசுகிறதை காணப்போகிறீர்கள். இதுதான் கீழே இருந்து மேலே ஏறின அந்த மலைக்கு மேல் ஏறின மோசையின் அனுபவம். உங்க ஜீவியத்திலே மோசையை போன்று நல்ல மேய்ப்பர்களை, மோசையை போன்ற நல்ல மேய்ப்பர்களை கொண்டு வந்து இணைக்க போகிறார். இது நடக்கும், இது நிறைவேறும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, கீழே இருந்து மேலே மலையிலே ஏறினது எலியா என்னும் தீர்க்கதரிசி அல்லவா? எலியா என்னும் தீர்க்கதரிசி அல்லவா? ஆகாப்பை கலங்கடித்தவன் அல்லவா? ஓர் ராஜ்யத்தை கலங்க பண்ணினவன் அல்லவா? தேவனுடைய கரத்தின் கிரியைகளை வெளியரங்கம் ஆக்கினவன் அல்லவா? இந்த வருஷத்துல உங்களை தேவன் கண்மலையாய் நிறுத்தி உங்களை தேடி எலியாவை போன்ற தீர்க்கதரிசிகள், ஓ கர்த்தர் நல்லவே, சொன்னால் நடக்கக்கூடியது, சொன்னால் நிறைவேறக்கூடியதுமான அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை உங்களை தேடி கொண்டு வர போகிறார். கண்மலையே, கண்மலையே, நீ தீர்க்கதரிசிகளை தேடாதே, நீ தீர்க்கதரிசிகளை நாடி ஓட பார்க்காதே, நீ கண்மலை என்பதை மறந்து போகாதே, நீ நிற்கிற இடத்துல நில். உன்னை தேடி நான் தீர்க்கதரிசிகளை கொண்டு வருவேன். பாகாலின் தீர்க்கதரிசிகளும் வருவார்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளும் வருவார்கள். ஒரு கட்டம் வரும்போது உன் அண்டையிலே ஒரு பாகால் தீர்க்கதரிசி இல்லாமல் கர்த்தர் பண்ணி, ஓ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மாத்திரம் நிற்க பண்ணுவார். உங்கள் சுபாவம், உங்களுடைய ஐக்கியம் எலியா போன்ற பிரதானமான தீர்க்கதரிசிகளோடு இருக்க போகிறது. இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கர்மேல் பர்வதத்திலே ஓ எலியா ஏறின இந்த அனுபவம் எதை குறிக்கிறது? அடைக்கப்பட்ட வானத்தின் மதகுகளை திறக்கிறதை காண்பிக்கிறது. 3 வருஷமும் 6 மாதமும் பெய்யாத மழையை பெய்ய பண்ணினதே தேவன் உன்னோடு கூட உன்னதமான தீர்க்கதரிசிகளை கொண்டு வரும்போது நீயும் இந்த வருடத்திலே அற்புத அடையாளங்களை செய்கிறவளாய் மாறுவாய் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தை திறக்கவும், வானத்தின் மதகுகளை திறவண்டு போக கட்டளை இடவும் நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். அண்டி எதினெத்துரி தலாமா கத்துரா
ரபோத்தி கத்த கத்துராமா வானத்தின் மேகங்களையும் வானத்தின் மதகுகளையும் திறக்கத்தக்கதான அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற மகளாக நான் உன்னை மாற்றப் போகிறேன். நீ ஒன்றே ஒன்று செய். நான் நிறுத்தின இடத்திலே நில். நான் வைத்த இடத்திலே நில். உன் தேவனாகிய என்னோடு கூட நில். உன்னை தேடி எலியாக்களை கொண்டு வருவேன். லகுத்து ரபௌத்தியாக்க டபௌத்தி கத்தக்கரா ஷபௌதியாக்கரா. நான்காவதாக கீழே இருந்து மலைக்கு மேலே ஏறினது இயேசு கிறிஸ்து. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே இயேசுவும் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் 4 பேராய் மலைக்கு மேலே ஏறினார்கள். மலைக்கு மேலே ஏறினார்கள். இப்போ மலைக்கு மேலே இயேசுவும் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இருக்கிறார்களே, அது எதை குறிக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்தில் எலியாவும் மோசேயும் காணப்பட்டார்கள். எலியாவும் மோசேயும் காணப்பட்டார்கள். இது எதை காண்பிக்கிறது? இந்த வருஷத்திலே தேவ தூதர்களும் மனிதர்களும் இணைந்து செய்கிற ஊழியத்தின் நாட்களாய் மாறப்போகிறது. தேவ தூதர்களும் மனிதர்களும் இணைந்து செய்கிற ஊழியத்தின் நாட்களாய் மாறப்போகிறது. நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் ஒரு ஒளிவ மலைதான். சத்திரம், எத்தனையோ மலைகள்ல நானும் ஒரு மலைதான் சொல்றீங்க. இல்லை மகனே, மகளே, உங்க மீது வருகிறவர்கள் தான் மேகத்தினால் மூடப்பட போகிறார்கள். உங்க மீது வருகிறவர்களுக்கு தான் நீங்கள் நிழலாய் மாறப்போகிறீர்கள். உங்க மீது வருகிறவர்கள் எலியாவையும் ஏனோக்கையும் மோசையும் பார்க்க போகிறார்கள். சுத்திரம், வான மண்டலத்தில் உள்ளவர்களும் பூமியின் மண்டலத்தில் உள்ளவர்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்ததை போல கர்த்தர் நல்லவே. இந்த வருடத்திலே தேவ தூதர்களும் மனிதர்களும் இணைந்து ஊழியம் செய்கிற அந்த பாக்கியத்தின் நாட்கள் வருகிறது என்று உன்னதத்தின் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னதத்தின் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இது தேவனுடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வசனம், இது மாறாது, இது நடக்கும், இது நிறைவேறும் என்று இவைகளை செய்கிற பரிசுத்தரும் மீட்பெருமாகிய இரட்சகர் சொல்லுகிறார். அங்கிடாக டகதினை கத்தரா தரபொத்தியாக்க கரதாம். ஐந்தாவதாக மர்க்கீல இருந்து மலைக்கு மேலே ஏறினது பத்ம தீவு யோவா. அந்த மலையிலே மணவாட்டி மணவாட்டியாய் நிற்கிறார். அந்த மலையிலே மணவாளன் இருக்கிறார். அந்த சீயோன் மலையிலே பிதா இருக்கிறார். அந்த மலையிலே மூப்பர்கள் இருக்கிறார்கள். அந்த சீயோன் மலையிலே கண்ணாடி கடல் இருக்கிறது. இந்த மலை எதை குறிக்கிறது? இந்த வருடத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதை குறிக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் போவேனா, மெய்யாகவே பரலோகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு நான் தகுதியா இருக்கிறேனா? என்னென்னமோ சொல்லுகிறார்கள், எதையோ சொல்லுகிறார்கள். எல்லாவற்றையும் கடைபிடிக்க என்னால் முடியவில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்ற என்னால் முடியவில்லை. அதனால் நான் பரலோகம் போவேனா இல்லையா, பரலோகத்தில் பங்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று இருதயத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற நெகேமியாவே, இருதயத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற நெகேமியாவே, உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பங்கும் ஒரு வீதமும் உண்டு. உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பங்கும் ஒரு வீதமும் உண்டு. உன் விசுவாசத்தை இழந்து போகாதே, நம்பிக்கையை இழந்து போகாதே. நான் நித்திய கண்மலையாகிய கர்த்தர் உன்னோடு
இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ரீகடுகுத்து ரமோத்து ராக்கத்து ரீகடுகடகதி நிக்குத்து ராக்க டாக்க டாகடகதி நிக்குத்து ரீக்கத்து ரீபி திரிபி தரபலபல ஈக்கத்து ரமாத ரமக்கத்து கத்து ரமத்து ரமஷகட்டுக்கு கடாக்க கரபகதரபி. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். கடைசியிலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற கிருபையுள்ள ஒரு வார்த்தை, அதை வாசித்து நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 5:18. உன் ஊற்று கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் ஊற்று கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆம், இந்த வருடம் உங்கள் ஊற்று கண்ணாகிய நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும் என்று தேவனாகி கர்த்தர் திட்டமாய் சொல்லுகிறார். இவ்வளவு நேரம் ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டார். ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். ஆவியானவர் பேசு. தேவனுடைய ஆவியானவர் இவ்வளவு நேரம் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு வெளிப்படுத்தின எல்லா வெளிப்படுத்தல்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்க போகிறதற்காக எல்லாரும் கண்களை மூடி ஆவில் நிரம்பி ஒப்பு கொடுத்தி சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் 2ஆம் நாளிலே ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடினதற்காக, சுயம் மாமிசம் மறைக்கப்பட்டதற்காக, தேவனுடைய வசனமும் வார்த்தையும் உண்டானதற்காக, ஆரம்பத்திலே அவனுடைய வில் உறுதியாய் நின்றது என்று சொல்லி வசன ஆராதனையை கொடுத்து அதற்காக கோடி ஸ்தோத்திரம். 2வதாக யோசேப்பின் ஜீவியத்தில் உண்டான ரட்சிப்பை குறித்து அழகான ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து அந்த வசன வியாக்கியானத்துக்காக ஸ்தோத்திரம். 3வதாக மூத்த போதகர் ஊழியக்காரரை கொண்டு இந்த 2024ஆம் ஆண்டை நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். 4வதாக ஆண்டவரே நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கொடுத்து அந்த கன்மலைக்கு மேல் ஏறின 5 பேர்களை சொல்லி இவைகளின்படி தான் உடைய தேவ ஜனத்தை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கன்மலையாய் மாறட்டும், உறுதியான கன்மலையாய் மாறட்டும், அசையாத கன்மலையாய் மாறட்டும், உயரமான கன்மலையாய் மாறட்டும், ஐக்கியத்தை ஏற்படுத்துகிற கன்மலையாய் மாறட்டும், பரிசுத்தவான்களை கவர்ந்து இழுக்கிற கன்மலைகளாக இவர்கள் மாறட்டும். ஆண்டவரே, அப்படியே நடத்தும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இந்த நாள் முதல் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய பிரகாசம் இருக்கட்டும், கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கட்டும், கர்த்தருடைய தயவும் தாட்சணியமும் இருக்கட்டும். பிள்ளைகள் மகிழ்ந்து களிக்கூற உதவி செய்யும். அடியானையும் உடைய பாதத்திலே நான் தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,